ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வீக் டே ரொட்டீன் தாங்க. காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஒரு வீக் டே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய், முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார், கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய் பொரியல் தாங்க செஞ்சிட்ருக்கேன். இட்லியுமே வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ஊற்றி வச்சாச்சு. சுடுதண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. 3 பேரோட பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி அனுப்பிச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு க்ளீன் பண்ணி அந்த சிங்க்கில் இருக்கிற பாத்திரத்தை கழுவுறதே பெரிய டாஸ்க் தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சமைக்கிறதெல்லாம் எப்பவும் போல் தனியாக எடுத்து வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டாச்சுங்க. ஆயில் டிஸ்பென்சரில் வந்து பார்த்திங்கன்னா சரி க்ளீன் பண்ணணுங்க. சரி இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் டிஸ்பென்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாட்டிலெல்லாம் வந்து வாஷ் பண்ண வேண்டியது இருக்குது. அதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலைகள்லாம் செய்வேனா கிடையாதுங்க. ஆனால் அப்பப்போ நமக்கு தோணுங்க, இதை க்ளீன் பண்ணணும்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் குயிக்காக முடிச்சிடலாம். இது வீடியோக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே ஒழிய ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்கும். மற்றபடி நம்ம வீடியோ இல்லாமல் நம்மளே வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். என்னோடய பெரிய மைண்ட் செட் பார்த்திங்க அப்படின்னா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டையுமே முடிச்சிடணும். பசங்களுக்கு வெரைட்டி ரைஸ் கொடுத்து விட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குழம்பு, ரசம், பொரியல் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் நான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரங்க. அதுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும்போது கரெக்டாக இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அரை மணி நேரம் தான் நமக்கு டைம் எடுக்கும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் லஞ்ச் செய்யும்போது கிட்டத்தட்ட அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 மணி வரைக்கும் டைம் எடுத்துரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த பாட்டிலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சரி மேலே ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரலான்னு மேலே கிளம்பியாச்சு. மேலே ரூமில் இருக்கிற பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் வந்து சரி மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். மேலே வந்துன்னா கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் எனக்கு டைம் எடுக்குங்க. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா முதலேருந்தே இருக்குங்க. நல்லா வெயில் படுறதுனால டெய்லி ஒரு 5 பூவாவது பூத்துரும். செடி நல்லா பூக்கிறங்காட்டி தாங்க சரி இன்னொரு செடியை வந்து கீழே இருந்தது கொண்டு வந்து மேலே ஷிஃப்ட் பண்ணி வச்சாச்சு. நாம் எடுத்துகிட்டு வந்து பெட் ஸ்ப்ரெட்டை கையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் போட்டு விட்டாச்சுங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடும் பெருக்கி முடிச்சாச்சு. இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா 4:00 ஆகிடுச்சுங்க. சரி எப்போவுமே டீ தான் குடிப்பேன். சரி இன்னும் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்க்காக கொத்தமல்லி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாளாக வந்து கொத்தமல்லி காஃபி நானுமே குடிச்சிட்ருக்கேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதை சாப்பிட்றதுக்குமே பயமாக இருக்குதுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணாலும் பயமாக இருக்குது, கடலெண்ணெய் யூஸ் பண்ணாலும் பயமாக இருக்குது. ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கொஞ்சம் இந்த இஞ்சி மிளகெல்லாம் தட்டி போட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி காஃபி குடிச்சிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான். இப்போ கொத்தமல்லி காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையெல்லாம் வந்து துடைச்சிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து இருந்ததுங்க, அதை வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணிகிட்ருக்கேன் நான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4:00 வரைக்கும் தாங்க டைம். அப்போ 4:00க்கு அப்புறம் பசங்க வந்ததுக்கப்புறமேட்டு நான் வந்து ரொட்டீன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன் நான். வேலை செய்யாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா சோம்பேறித்தனம் வந்துடுங்க. அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள்லாம் இருக்கிறது, கபோர்டு க்ளீனிங் பண்ணுறது, இந்த எக்ஸ்ட்ரா அந்த டீக்ளட்டரிங் ஒரு கபோர்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பேப்பர் வேணும், எந்த திங்ஸ் வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து டீக்ளட்டர் பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கிறதுங்க. 6:00 தான் நமக்கு ஹோம்ஒர்க் வந்து பசங்களை எழுத வைப்போம், படிக்க வைப்போம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் எப்போவுமே பார்த்துட்டே தான் இருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா சரி வெயில் கம்மியாக இருந்தது, க்ளவுடியாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஒரு 1 ஹவர் வந்து மேலே வாக்கிங் போயிட்டு அப்புறம் கீழே 6:00 வந்து கீழே இறங்கிடுவேன் நான். நமக்கு என்ன வேலை இருக்குது, நைட் டின்னர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவே உட்காந்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லேசினஸ் வந்து ஜாஸ்தி ஆயிருங்க. பசங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளான ராகி கொழுக்கட்டை தாங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. 1 கப் அளவுக்கு ராகி மாவு வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன்.
நீங்கள் ஒரு கப்பவே வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். அதை ஒரு ஃபேனில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. ராகி மாவு வறுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து அதே ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இந்த ராகி கொழுக்கட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நைட்டு டின்னர் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1½ கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அந்த 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கும்போது கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அது கூட வந்து 1/2 மூடி தேங்காய், நம்ம வறுத்து வச்சுருந்த ராகி மாவு, தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது சிம்மில் கூட வச்சுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா சப்பாத்தி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுறலாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். உங்கள் நெய் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ தட்டை எடுத்துட்டேன். நல்லா சூடாக தான் இருக்குது. அது கூடயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சூடு தாங்க முடியல, அதனால தான் கரண்டி வச்சு சரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து கொழுக்கட்டை வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக புடி கொழுக்கட்டை மாதிரி தான் செய்ய போகிறேன். நீங்கள் அச்சு இருந்ததுன்னா அச்சில் கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. சும்மா கையில் வந்து உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். 5 நிமிஷத்தில் நமக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ 1 கப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொழுக்கட்டை கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இடியாப்ப தட்டில் வந்து நான் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுக்கிறேங்க. ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிட்டு அது மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப தட்டையும் வச்சாச்சு. அவ்வளோதாங்க. இது வந்து 10லேருந்து 15 நிமிஷம் விட்டுருங்க. 15 நிமிஷம் நான் வேக வச்சுட்டேங்க. இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ராகி கொழுக்கட்டை ரெசிபியை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க. அதே வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ராகி மாவு வந்து நிறைய பசங்க வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து சாப்பிடுவாங்க நல்லா. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் சொல்லியிருக்கிற இந்த ராகி கொழுக்கட்டை ரெசிபி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் பட்டனும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய பேத்துக்கு சஜஷனில் போகும். மறக்காமல் என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.